ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லர் ரோஷ்னா. நம்ம 11th நெசவியல் தொழில்நுட்பம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா. 11th நெசவியல் தொழில்நுட்பம் அந்த புக்கை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்தது 12th இருக்கிற நெசவியல் தொழில்நுட்பம் பாடம் பார்க்கலாம். சரிங்களா. இதுக்கு முன்னாடி நான் ஆடை வடிவமைப்பு தான் எடுத்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நீங்கள் 12th நெசவியல் தொழில்நுட்பம் அதை தொடர்ந்து அதை சம்மந்தமாகவே படிச்சுட்டு அப்புறமே ஆடை வடிவமைப்பு எடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. அதனால் சரி நம்மளும் நெசவியல் பற்றியே படிச்சுட்டு இருக்கும்போது அது சம்மந்தமாக முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் வேறு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு தொழிற்கல்வி நெசவியல் தொழில்நுட்பம் கருத்தியல் மற்றும் செய்முறை பாடத்தில் பின்னல் கலை தொழில்நுட்பம். சரிங்களா. ஃபஸ்ட்டு பாடத்தில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் அதிகபட்சமாக பின்னல் ஆடைகள் தயாரிக்கப்படும் இலை பட்டு, பாலிஸ்டர், பருத்தி, கம்பளி. ஆன்சர் பருத்தி. 2வது கொஸ்டின், இந்தியாவின் சிறந்த கம்பளி பெறப்படும் பகுதி காஷ்மீர், ராஜஸ்தான், தமிழ்நாடு, கேரளா. ஆன்சர் காஷ்மீர். 3வது கொஸ்டின், பின்னலுக்கு பயன்படும் பகுதி செயற்கை இலை பாலிஸ்டர், நைலான், அக்ரிலிக், விஸ்கோஸ் ரேயான். ஆன்சர் விஸ்கோஸ் ரேயான். கொஸ்டின் நம்பர் 4, கம்பளிக்கு பதிலாக பின்னல் செயற்கை இலை. கம்பளிக்கு பதிலாக எந்த செயற்கை இலையை பயன்படுத்துகிறாங்க? நைலான், பாலிஸ்டர், பட்டு, அக்ரிலிக். ஆன்சர் அக்ரிலிக். 5வது கொஸ்டின், 3 வித ஆடை தயாரித்தலில் நவீனமயமானது எந்த கலை ஆகும்? இயந்திரக்கலை, தையல் கலை, பின்னல் கலை, நெசவு கலை. ஆன்சர் பின்னல் கலை. 6வது கொஸ்டின், முதலில் கைப்பின்னல் முறையில் கம்பளி நூல் பின்னப்பட்டு எந்த உடைகள் தயாரிக்கப்பட்டன? பருத்தி உடைகள், கம்பளி உடைகள், கம்பளம் உடைகள், பட்டு உடைகள். ஆன்சர் கம்பளி உடைகள். 7வது கொஸ்டின், பொதுவாக பின்னல் துணிகள் என்னவென்று அழைக்கப்படுகின்றது? ரேயான் துணிகள், பாலிஸ்டர் துணிகள், காட்டன் துணிகள், ஹொசைரி துணிகள். ஆன்சர் ஹொசைரி துணிகள். பின்னல் துணிகளை ஹொசைரி துணிகள்னு சொல்கிறாங்க. அடுத்தது 8வது கொஸ்டின், நூலின் சீர்தன்மை எதனை பொறுத்து அமைகிறது? நூலின் நீளத்தை, பின்னலின் நீளத்தை, இழையின் நீளத்தை, துணியின் நீளத்தை. ஆன்சர் இழையின் நீளத்தை. 9வது கொஸ்டின், நல்ல பின்னல் நூலுக்கு நூல் நம்பர் மாறுபாடு எதற்கு இடையே இருக்க வேண்டும்? +/- 3க்கு, +/-5க்கு, +5க்கு அந்த நம்பர் மாறுபாடு +5 அந்த மாதிரி இருக்கணும். எது மாதிரி இருக்கணும்? ஆன்சர் ஏ. +/-3க்கு நம்பராக இடையில் இருக்கணுமா. 10வது கொஸ்டின், நூல் அறுந்து விடாமல் இருப்பதற்கு நூலிற்கு உராய்வு எதிர்ப்புத்தன்மை இருக்க என்ன செய்ய வேண்டும்? நூலிற்கு மெழுகிட வேண்டும், நூலிற்கு சாயமிட வேண்டும். ஆ மற்றும் இ தவறு. ஆ மற்றும் இ சரி. ஆன்சர்
நூலிற்கு மெழுகிட வேண்டும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூலிற்கு மெழுகிட வேண்டும். 11வது கொஸ்டின். நூலிற்கு எந்த தன்மை இருக்க வேண்டும்? வளையும் தன்மை, பிரியும் தன்மை, இழுக்கும் தன்மை, நீளும் தன்மை. ஆன்சர் வளையும் தன்மை. 12வது கொஸ்டின். பாரம்பரியமான பின்னலுக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கியமான இழைகள். கம்பளி பருத்தி, ரேயான் பாலிஸ்டர், பட்டு கதர், பருத்தி கதர். ஆன்சர் கம்பளி பருத்தி. 13வது கொஸ்டின். ஈரப்பதத்தை எளிதில் உறிஞ்சும் தன்மையும் நல்ல மிருதுத்தன்மையும் பெற்றுள்ள இலை. விஸ்கோஸ் ரேயான், கம்பளி இலை, அக்ரிலிக் இலை, பருத்தி இலை. ஆன்சர் பருத்தி இலை. 14வது கொஸ்டின். நெப்பு இல்லாத குட்டை இலைகள் நீக்கப்பட்ட மென்மையான முறுக்கத்துடன் உள்ள நல்ல ஹொசைரி நூல்களால் உருவாக்கப்படும் ஆடைகளில் ஒன்று. டிஷர்ட், சுடிதார், கைக்குட்டை, நைட்டி. ஆன்சர் டிஷர்ட். 15வது கொஸ்டின். சாயமிடப்பட்ட எந்த வகை பருத்தி நூல்களும் பின்னலுக்கு பயன்படுத்தப்படுகிறது? சாயமிடப்பட்ட எந்த வகை பருத்தி நூல் பின்னலுக்கு பயன்படுத்தப்படுகிறது? பருத்தி நூல், மெர்சரைஸ், பட்டு நூல், ஹொசைரி நூல். ஆன்சர் மெர்சரைஸ் நூல். மெர்சரைஸ் செஞ்சதுக்கப்புறம் தான் சாயமிடுறாங்க. சரிங்களா? 16வது கொஸ்டின். சாதாரண விஸ்கோஸ் இலைகள் மற்றும் விஸ்கோஸ் இலை தயாரிப்பில் சிறு மாறுதலுடன் பெறப்படும் இலை எது? பாலினோசிக் இலை, அக்ரிலிக் இலை, நைலான் இலை, பாலிஸ்டர் இலை. ஆன்சர் பாலினோசிக் இலை. 17வது கொஸ்டின். உள்பாவாடைகள், டிஷர்ட்டுகள், விளையாட்டு உடைகள் மற்றும் உள்ளாடைகள் தயாரிக்க எந்த வகை இலைகள் பயன்படுகின்றன? மறுபடியும் சொல்கிறேன் கொஸ்டின். உள்பாவாடைகள், டிஷர்ட்டுகள், விளையாட்டு சட்டைகள் மற்றும் உள்ளாடைகள் தயாரிக்க எந்த வகை இலைகள் பயன்படுகின்றன? கம்பளி இலை, விஸ்கோஸ் இலை, நைலான் இலை, அக்ரிலிக் இலை. ஆன்சர் விஸ்கோஸ் இலை. 18வது கொஸ்டின். முற்றிலும் செயற்கை இலை எது? ஸ்பான்ஸ்டக் இலை, விஸ்கோஸ் இலை, நைலான் இலை, பாலிஸ்டர் இலை. ஆன்சர் நைலான் இலை. 19வது கொஸ்டின். மெல்லிய எடை, அதிக வலிமை, நல்ல தேய்மான எதிர்ப்பு, விரைவாக உலரும் தன்மை ஆகிய சிறப்பு தன்மைகளை கொண்ட இலை எது? நைலான் இலை, பாலிஸ்டர் இலை, கம்பளி இலை, விஸ்கோஸ் இலை. ஆன்சர் நைலான் இலை. 20வது கொஸ்டின். சாக்ஸு, ப்ளவுஸு, சட்டைகள், டிராயர்கள், குழந்தை சூட்டுகள், நைட்டிகள், நீச்சல் உடைகள், விளையாட்டு உடைகள் மற்றும் கை உறைகள் ஆகியவை தயாரிக்க பொருத்தமான இலை எது? விஸ்கோஸ் இலை, பாலிஸ்டர் இலை, கம்பளி இலை, நைலான் இலை. ஆன்சர் நைலான் இலை. 21வது கொஸ்டின். 21வது கொஸ்டின். ஸ்டைப்பர்கள் எனப்படுபவை.
ஊசிகள், சிங்கர்கள், கேம்கள், ஃபீடர்கள். ஆன்சர் ஃபீடர்கள். 22வது கொஸ்டின். தானியங்கி ஊசி என்பது லார்ஜ் ஊசி, ஸ்ப்ரிங் நீடில், பியர்டட் ஊசி, காம்பவுண்ட் ஊசி. ஆன்சர் லார்ஜ் ஊசி. 23வது கொஸ்டின். ப்ரெஷர் பாகம் தேவைப்படும் ஊசி லார்ஜ் ஊசி, ஸ்ப்ரிங் ஊசி, பியர்டட் ஊசி, காம்பவுண்ட் ஊசி. ஆன்சர் பியர்டட் ஊசி. 24வது கொஸ்டின். டங்க் பாகம் உள்ள ஊசி பியர்டட் ஊசி, லார்ஜ் ஊசி, காம்பவுண்ட் ஊசி, ஸ்ப்ரிங் ஊசி. ஆன்சர் காம்பவுண்ட் ஊசி. இந்த கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே லைவில் போட்டிருப்பேன் நான். சரிங்களா? லைவ் டெஸ்ட் வரும்போது இந்த கொஸ்டின்லாம் நான் கேட்டிருக்கேன். அடுத்தது 25வது கொஸ்டின். பின்னல் துணியில் குறுக்குவச பின்னல் வரிகள். பின்னல் துணி இருக்குது பார்த்திங்களா, அதை குறுக்குவச பின்னல் வரிகளை என்னன்னு சொல்லுவாங்க? கோர்ஸ், வேல்ஸ், தையல் நீளம், மெஷின் கேஜ். ஆன்சர் கோர்ஸ். 26வது கொஸ்டின். கார்ல் மேயர் பாவு பின்னல் இயந்திரம் நிறுவனம் உள்ள நாடு அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, மலேசியா. ஆன்சர் ஜெர்மனி. 27வது கொஸ்டின். ஊசிகள் இக்கம்பியின் மேல் இணைக்கப்படுகின்றன. சிங்கர் பார், நீடில் பார், கைடு பார், ப்ரெஷர் பார். ஆன்சர் நீடில் பார். 28வது கொஸ்டின். சிங்கர் பாரின் முன் பின் இயக்கங்கள் எதன் மூலம் கிடைக்கின்றன? நீடில் பார், ப்ரெஷர் பார், கேம் இயக்கம், கைடு பார். ஆன்சர் கேம் இயக்கம். 29வது கொஸ்டின். பியர்டட் ஊசியில் ஊசியின் தாடி பகுதியை மூடி திறப்பது. சிங்கர், ப்ரெஷர், கேம், ஜாக். ஆன்சர் ப்ரெஷர். 30வது கொஸ்டின். லார்ஜ் ஊசிகளின் மேலும் கீழுமாக இயக்கத்தை கட்டுப்படுத்துவது. ப்ரெஷர் பார், சிங்கர் பார், சிலிண்டர், நிக் பிளேட். ஆன்சர் நிக் பிளேட். 31வது கொஸ்டின். பின்னல் இயந்திரங்களின் இதயம் எது? பின்னல் இயந்திரங்களின் இதயம்னு எது சொல்கிறாங்க? ப்ரெஷர், சிங்கர், சிலிண்டர், கேம். ஆன்சர் கேம். 32வது கொஸ்டின். பின்னல் இயந்திரத்தின் வகை 2, 3, 5, 9. ஆன்சர் 2. 33வது கொஸ்டின். ஊடை பின்னல் என்பது ஒரு நூலை கொண்டு எவ்வித வழியில் வளையங்களை உருவாக்கும்? வட்ட வழியில், செங்குத்து வழியில், கிடைமட்ட வழியில், நேர் வழியில். ஆன்சர் கிடைமட்ட வழியில். 34வது கொஸ்டின். ஊடை பின்னல் எத்தனை பாகங்களை கொண்டது? 4, 3, 2, 5. ஆன்சர் 3. 35வது கொஸ்டின். இயந்திரங்களின் மையப்பகுதி எது? இயந்திரங்களின் மையப்பகுதி ஊசி, நூல், துணி, பின்னல். ஆன்சர் பின்னல். அந்த பின்னல் தான் மையப்பகுதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 35 கொஸ்டின் சொல்லிட்டேன்.
கூடிய சீக்கிரம் கொஞ்சம் அதிகமாகவே கொஸ்டின் சொல்ல பார்க்குறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க தொடர்ந்து படிக்கலாம்.